जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोध गणादिसेवितं कवित्त जम्बो पलसार पक्षितं उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं सोमं आनंद संबोधं सोमार्क कृतशेखरं दक्षिणाभि अभिमुखं वन्दे दक्षिणामूर्तिमाश्रये உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஜோதிட பலன்களில் ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிய 12 ராசிகளுக்கான பலன்கள். 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், அதே போல் 27 நட்சத்திரம் 12 ராசிகள், இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் மைனஸ், ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சில விஷயங்கள் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான நாட்கள், சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதத்தில் நிறையா சிறப்பான நாட்கள் நிறையா வருது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் சிம்ம ராசிக்கு. ஸோ அப்போ அந்த ஜூன் மாதத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதே போல் கிரக சஞ்சாரங்கள் சந்திராஷ்டம காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்லாம் எப்படி இருக்கும், ஸோ எப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்துக்கணும். உங்கள் தொழில், திருமணம், வேலை, உடல்நிலை, மாணவ மாணவிகள், வழக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜூன் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடுகள், அதாவது கொஞ்சம் இல்லை, அதாவது நம்ம ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க. மாணவ மாணவிகள் நிறையா கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய சிலர் இருக்கக்கூடியவர்கள் வேறு, சில பேர் கடன் வாங்கி குழந்தைகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில வழிபாடுகள். ஏன்னா நம்மளுடைய அவசர தேவைக்கு சில கடன்கள் வாங்குவோம், சில நேரத்தில் உரிய நேரத்தில் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள், நம்ம குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், என்னென்னலாம் செஞ்சால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி இதெல்லாம் இருக்குது. சில கிரக மாற்றங்கள்லாம் வரும்போது அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும். இப்போ மேஷ ராசியிலிருந்து அந்த மீனராசி வரையிலான பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது உங்கள் சுய ஜாதகப்படி நிறையா மாறுங்க. சுய ஜாதகப்படி சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு 100% அப்படியே பழிக்கும். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் சொன்னது நடந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழ்கண்ட நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் கால் பண்ணி சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? சுபகாரியங்கள், சுப செலவுகள் அதிகரிக்கும். அர்த்தாஷ்டம குரு, அம்மாவுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. தாயார் உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில் அதிகமாக அக்கறை காட்டுங்க. யாரை நம்பியும் தொழிலை நீ இதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்கோ, நீ இதை செஞ்சுக்கோன்னு யாரையும் நம்பி விடாதீங்க, அவப்பெயர் வரும். வேலை விஷயத்தில் நீ இதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, நான் இதை கொஞ்சம் நேரம் இது பண்ணிக்கோ அப்படின்னு தயவுசெய்து யாரையும் விட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே மீனராசிக்காரங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து, அது ஐடியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய சில பேர்லாம் வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எதிர்பார்த்து நடக்கலை. அடுத்தடுத்து வந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது, இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல.
இது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு குறையாகவே இருக்குது. மீனராசி பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் எனக்கு கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் வேலை மாறுறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. உண்டா இல்லையா? இது நான் சொல்கிறது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 விஷயம் நடக்கிறது. சில பேர் வந்து கம்பெனிஸ்லலாம் பேப்பர் போட்டு இன்டர்வியூ பண்ணி ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா, உணர்ச்சி வசப்படாமல் நிதானித்து செயல்பட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் வீட்டில் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள்லாம் நடக்கும். முன்னோர்கள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு குடும்பத்தில் ஏதாவது குறை இருக்கா? உங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, அதே போல் ரேவதி நட்சத்திரம் மீனராசி, முன்னோர்கள் குறை இருக்கா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஏன் அடுத்தடுத்து சில சிரமங்கள்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. சில பேர் ஜலராசின்னு சொல்லுவோம், சில பேர் கடல் கடந்து போகக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு நல்ல யோகங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே சில பேர் சில தடங்கல்களும் வரும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்குது. முன்னேற்ற தடங்கல்கள் நிறையா வருது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் இருப்பவர்களுக்கு 24 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றத்தால் முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படும். ஜாதகத்தில் நல்ல விளைவுகள் இருந்தால் மாறுபடும். இல்லைன்னா இந்த மீனராசிக்காரங்க தடுமாறி போராடி மேலே வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே சரி நம்பிக்கை இழந்துட்டாங்க. நிறைய விஷயத்தில் நம்பிக்கை இழந்துட்டாங்க மீனராசி பொறுத்த அளவுக்கு. வரும்ன்ட்டு வரலையே, செய்யணுன்ட்டு செய்யலையே அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. மீனராசி பொறுத்த நிறைய சில இந்த மாதிரியான நம்பிக்கை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மாதிரி சில பேருக்கு நிறைய சக்ஸஸாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இழந்துட்டாங்க. பாதி பேர் மனசில் அப்படியே ஒரு விரக்தி தன்மை வந்தாச்சு. சரி பார்ப்போம், இதுக்கு அடுத்ததாவது சில விஷயங்கள் நடக்கிறதா அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது நம்ம கோல்டாக சாப்பிட்ற ஐஸில் சாப்பிட்டு உடல் நிலையெல்லாம் இது பண்ணிக்காதுங்க. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி கவனமாக நல்லா ஈகோ இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பேச. திருமணம் சில பேருக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து தொடர்பான வில்லங்கம்லாம் இல்லாமல் சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கடன் வாங்கி கடன் மூலமாக பேங்க்கில் போய் சைன் பண்ணுறது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கடன் மூலமாக சைன் பண்ணுறது, இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பத்திரப்பதிவுலலாம் கவனமாக இருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள். பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூடியமான வரைக்கும் ஏதாவது ஒரு சிறு பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறதி குணம் அதிகமாக வரும் ஜூன் மாதத்தில் பெண்களுக்கு. அதே போல் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோபம் அதிகமாக வரும். சீக்கிரமாக போகணும், சீக்கிரமாக செய்யணும், சீக்கிரமாக சில விஷயங்கள் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் பரபரப்பாக சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் நிதானிச்சத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் எப்போது நீங்கள் பொறுமையாக நிதானித்து இருந்தால். இப்போ மீனராசி பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டமத்தில் குரு, 2வது இந்த செவ்வாய் மாற்றம் வேறு இருக்குது. அடுத்ததாக 7.5 சனி வேறு நடந்துட்டுருக்கு. கூடியமான வரைக்கும் டைம் கிடச்சிதுன்னா சிவாலயம், அதாவது வந்து என்ன மாதிரியான சிவாலயம்னா பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போய்ட்டோம். பொய்ச்சலூரில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோவில், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கோவில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கணும். அந்த ஸ்தலத்தில் போயிட்டு 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இல்லை உங்கள் நட்சத்திர கோவில் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். நட்சத்திர கோவிலில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நட்சத்திர கோவிலில் கூட போய் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க. மஞ்சள் அரிசி பரப்பி விளக்கேற்றுங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மீனராசி பொறுத்தளவுக்கு நடக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அதே போல் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இதாக இருங்க, பார்த்துக்கோங்க. மாணவிகள் நல்ல சிறப்பான படிப்பு, நல்ல அமோகமாக நினச்சதை படித்து நினச்சதை சாதிப்பாங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.